வணக்கம் நேயர்களே. நமது இந்திய நாடு விவசாயிகளால் கட்டமைக்கப்பட்டது. பயிர் தொழிலும் கால்நடை வளர்ப்பும் ஒன்றுக்குள் ஒன்று எப்பொழுதுமே கலந்திருப்பவை. அப்படிப்பட்ட விவசாயத்திலும் கால்நடை வளர்ப்பிலும் இன்று பல்வேறு மாற்றங்களை நாம் சந்தித்து வருகிறோம். அதிகப்படியான விளைச்சல், நிறைவான பால் உற்பத்தி போன்றவைகளுக்காக பல்வேறு தொடர் முன்னெடுப்புகள் செய்யப்பட்டு இன்று அதில் தன்னிறைவும் அடைந்துவிட்டோம். ஆனால் இதில் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமும் உள்ளது. அதிகப்படியான ரசாயனங்களின் பயன்பாடு இன்று நமது விவசாயத்திலும் கால்நடை வளர்ப்பிலும் அதிகரித்து கொண்டே வருகிறது என்பது வருத்தத்திற்கு உரிய ஒன்று. இதிலிருந்து மாற வேண்டும் என்ற முயற்சியுடன் தான் இயற்கை வேளாண்மை என்ற ஒன்றை நாம் முன்னெடுப்பு செய்கிறோம். இன்று பரவலாக்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை கால்நடை வளர்ப்பிலும் பின்பற்ற வேண்டும் என்ற முன்னெடுப்பிற்கு தெளிவுகளையும் ஏற்படுத்தி தந்த ஒருவரை பற்றி தான் அறிந்து கொள்ளப் போகிறோம். இது பத்ம விருதுகள் சாதனையாளர் 2026 மருத்துவர் நா. புண்ணியமூர்த்தி. தமிழ்நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற கால்நடை மருத்துவர் மற்றும் ஆராய்ச்சியாளர். பாரம்பரிய சித்த மருத்துவம் மற்றும் நவீன அறிவியல் முறைகளை ஒருங்கிணைத்து மூலிகை மருந்துகள் மூலம் கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய்களை குணப்படுத்துவதில், அதாவது எத்தனோ வெட்னரி மெடிசின், இவர் உலகளாவிய நிபுணராக கருதப்படுகிறார். மருத்துவர் புண்ணியமூர்த்தி தஞ்சாவூர் மாவட்டம் வல்லத்தில் பிறந்தவர். தனது பட்டப்படிப்பை சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பயின்றார். பின்னர் கால்நடை மருந்தியல் மற்றும் நச்சுயிரியல் துறையில் வெட்னரி பார்மசி அண்ட் டாக்சிகோலஜி துறையில் முனைவர் பட்டம் பெற்றார். மேலும் சித்த மருத்துவத்தில் பட்டயத்தையும் பெற்றுள்ளார். மருத்துவர் புண்ணியமூர்த்தி அவர்களின் முக்கியமான சாதனைகளாக நாம் கொள்ள வேண்டியது மூலிகை வைத்தியம், ரசாயனமற்ற பால் உற்பத்தி போன்றவை ஆகும். இதில் மூலிகை மருத்துவம் என்பது கால்நடைகளுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய மடிவீக்கம், மாஸ்டிடிஸ் என்பார்கள், குடற்புழுக்கள் போன்றவைகளுக்கு இயற்கை மூலிகை மூலம் சிகிச்சை அளிக்கும் 30க்கும் மேற்பட்ட அறிவியல் பூர்வமான முறைகளை உருவாக்கியவர் மருத்துவர் புண்ணியமூர்த்தி. மேலும் கால்நடைகளின் பால் மற்றும் இறைச்சியில் கலக்கும் ஆன்டிபயோட்டிக் ரசாயனங்களின் அளவை குறைத்து இயற்கை முறையில் தூய்மையான பால் மற்றும் முட்டை உற்பத்தியை உறுதி செய்வதில் பெரும் பங்காற்றியவர். தான் உருவாக்கிய எத்தனோ வெட்னரி சயின்ஸை தான் மட்டும் பயன்படுத்தாமல் தன்னிடம் பயின்ற அல்லது பயிற்சி பெற்ற 1500 மருத்துவர்களுக்கு நாடு முழுவதும் பயிற்றுவித்துள்ளார். இவர் பெங்களூருவில் உள்ள தி யூனிவர்சிட்டி ஆஃப் டிரான்ஸ் டிசிப்ளினரி ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது TDUவில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். மேலும் நேச்சுரல் வெட்னரி மெடிசன், அதாவது எத்தனோ வெட்னரி மெடிசன் நிபுணராக போர்ச்சுகல், நெதர்லாந்து, உகாண்டா மற்றும் எத்தியோப்பியா போன்ற நாடுகளிலும் தனது சேவையை வழங்கியுள்ளார். கால்நடை மருத்துவத் துறையில் இவர் ஆற்றிய அரும்பணிகளை அங்கீகரிக்கும் வகையில் இந்திய அரசு மருத்துவர் என். புண்ணியமூர்த்தி அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளது. கால்நடை வளர்ப்பு என்பது ஒரு வாழ்க்கை முறை என்று உணர்ந்த மருத்துவர் புண்ணியமூர்த்தி அவர்கள் ஆற்றிய சேவை என்பது இன்னும் பல்மடங்காக பெருக வேண்டும், நாடு முழுவதும் பரவ வேண்டும் என்பதே நமது விருப்பமாக மட்டுமல்ல, கால்நடை வளர்ப்போரின் விருப்பமாகவும் இருக்கிறது. அவரது சாதனைகள் மென்மேலும் தொடரட்டும்.